தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள் அனைத்தும் வாரத்தில் 6 நாட்கள் செயல்பட வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. தற்போது கொரோனா தொற்றின் காரணமாக 144 தடை உத்தரவின் காரணமாகவும் பல்வேறு அலுவலகங்கள் தற்போது குறைந்த நாட்களே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அலுவலர்கள் வீட்டிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து அரசு அலுவலகங்களும் வாரத்தில் 6 நாட்கள் செயல்பட வேண்டும் என்று தமிழக அரசு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், நீங்க தொடரலாம். அனைத்து அரசு அலுவலகங்களும் வாரத்தில் 6 நாட்கள் செயல்பட வேண்டும், சனிக்கிழமையுடன் சேர்த்து இந்த அலுவலகங்கள் இயங்க வேண்டும் என்று தமிழக அரசு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சனிக்கிழமையையும் வேலை நாளாக அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரசு அலுவலகங்களும் வாரத்தில் 6 நாட்கள் செயல்பட வேண்டும் என்றும் சனிக்கிழமையும் வேலை நாளாக அறிவித்து தமிழக அரசு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. ஊழியர்கள் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு பணியாற்ற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தமிழக அரசு ஒரு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், நீங்க தொடரலாம். பலவேல் தமிழக அரசு மிக முக்கியமான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. அரசு அலுவலகங்களில் ஊழியர்கள் வாரத்தில் 6 நாட்களும் பணியாற்றக்கூடிய வகையில இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சுழற்சி முறையில் அரசு பணியாளர்கள் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழு இருக்கக்கூடிய நபர்களும் 2 நாட்கள் பணியில் இருக்குமாறும் மற்ற அந்த எஞ்சிருக்கக்கூடிய 2 குழுக்கள் அடுத்த நாளுக்கு அந்த ஷிப்ட் வருவாங்க. அதாவது 3 ஷிப்டா பிரிச்சு அரசு ஊழியர்கள் அனைத்து நாட்களிலும் 6 நாட்களிலும் வேலையில இருக்கிற மாதிரியான உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா 33% ஊழியர்களை வைத்து இந்த ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தது அரசு ஊழியர்கள் பணிபுரியலான்னு. அதை தற்பொழுது 50% ஊழியர்களை அதை உயர்த்தியும் அதையும் 6 நாட்களும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை அந்த அரசு அலுவலகங்களில் செயல்படக்கூடிய வகையில தலைமைச் செயலாளர் இந்த அரசாணையை பிறப்பித்திருக்கிறார். தமிழக அரசின் புதிய உத்தரவின்படி அரசு அலுவலகங்கள் வாரத்தின் 6 நாட்களும் செயல்படும். இந்த கொரோனா நோய் தொற்று காரணமாக இந்த எசென்சியல் சர்வீஸ் மட்டும் இயங்கிட்டு வந்தது. அதுக்கு பிறகு சில தளர்வுகள் கொடுக்கக்கூடிய பட்சத்துல அரசு அலுவலகங்கள் 33% ஊழியர்களை வைத்து இயங்கி வந்தக்கூடிய நிலையில தற்பொழுது அரசு 3 குழுக்களாக பிரித்து வாரத்தில் 6 நாட்களும் ஒவ்வொரு குழுவும் தலா 2 நாட்கள் பணியாற்றக்கூடிய வகையில இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணை என்பது வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து அமலுக்கு வர இருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன சொன்னா, இந்த 50 நாட்களாக இந்த ஊரடங்கு காலங்கள்ல 50 நாட்களுக்கும் மேலாக அரசு அலுவலகங்கள் முழுமையாக செயல்படவில்லை. பல கோப்புகள் பல துறைகளினுடைய பணிகள் எல்லாம் முடங்கி கிடக்கிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு அரசு இத்தகைய முடிவு எடுத்திருக்கிறது. 6 நாட்கள் பணி செய்யக்கூடிய பட்சத்துல தேங்கியிருக்கக்கூடிய கோப்புகள் எஞ்சிருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் விரைந்து முடிக்கக்கூடிய வகையில அரசு ஊழியர்களை 3 குழுக்களாக பிரித்து அவர்களை ஷிப்ட் பேசிஸ்ல, உதாரணத்திற்கு திங்கள் செவ்வாய் ஒருத்தவங்க பணி ஒரு குழுவில் இருக்கக்கூடிய பணிக்கு வராங்கன்னா பி குழுவில் இருக்கவங்க அதே போல புதன் வியாழன் அதே போல வெள்ளி சனி அப்படிங்கிற ஒரு 6 நாட்களா அந்த 3 ஷிப்ட் பேசிஸ்ல இதை பிரிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமா அரசு 18ஆம் தேதியிலிருந்து அனைத்து அரசு அலுவலகங்களையும் 50% ஊழியர்களோடு இந்த அரசு அலுவலகங்கள் இயங்கும் என்கிற விதத்தை அரசாணையா தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார். பாலவேல், அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வாரத்தில் 6 நாட்கள் சனிக்கிழமையுடன் சேர்த்து 6 நாட்கள் செயல்பட வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே 33% அதிகாரிகளுடன் அரசு அலுவலகங்கள் இயங்கி வந்த நிலையில் தற்போது 50% உயர்த்தப்பட்டு 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு வாரத்தில் 2 நாட்கள் ஒரு குழு வேலை பார்க்கும் என்கிற வகையில் 6 நாட்கள் இந்த பணி இயங்கும் அரசு பணிகள் நடைபெறும் என்றும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும்
அலுவலகம் வந்து செல்வதற்கான உரிய போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு